வணக்கம். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த 11வது நாள் யுத்தத்தில் துரோணர் பெய்த அம்பு மழை பேரொலியை எழுப்பிக் கொண்டு மேகத்தை பீறிட்டு வரும் கல்மழை போல் இருந்தது. பகைவர் கூட்டத்தினரிடையே பாய்ந்து சென்று கொண்டிருந்த துரோணரின் வில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் அந்த கூட்டத்தில் மின்னல் தோன்றி மறைவது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டது. கண்டோரெல்லாம் கலக்கமடையக்கூடிய ஒரு இரத்த நடியை பெருக செய்து கொண்டு அவர் யுத்தம் புரிந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சகாதேவன் சகுனியை எதிர்த்து போரிட்டார். நகுலன் சல்லியனை எதிர்த்தார். துருபதராஜன் பகதத்தனை எதிர்த்து போரிட்டார். அபிமன்யு கிருதவர்மாவை எதிர்த்து பயங்கர யுத்தம் நடத்தினார். அன்று ஜெயத்ரதனையும் எதிர்த்து அபிமன்யு புரிந்த யுத்தம் வியக்கத்தக்கதாக இருந்தது. பீமனுக்கும் சல்யனுக்கும் இடையே நடந்த கத யுத்தத்தில் பெரும் வீரத்தை காட்டிய சல்யன் இறுதியில் பீமனை எதிர்த்து நிற்க முடியாமல் யுத்த களத்தை விட்டு சற்றே விலகினார். துரியோதனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி தர்மபுத்திரரை உயிருடன் பிடிக்க எண்ணம் கொண்ட துரோணர் சிகண்டி, உத்தமோஜ, சகாதேவன், சாத்தியகி, விராடன் ஆகியோரையும் மற்ற அரசர்களையும் கலங்க செய்து தர்மபுத்திரரை நெருங்கிக் கொண்டே இருந்தார். தர்மபுத்திரர் பிடிபட்டு விடப்போகிறார் என்றே இரு தரப்பு வீரர்களும் நினைத்தார்கள். துரியோதனன் தரப்பில் போரிட்டு கொண்டிருந்த அனைவரும் இனி எந்த நேரத்திலும் தர்மபுத்திரனை சிறைப்படுத்தி துரியோதனனிடம் கொண்டு வந்து துரோணர் நிறுத்தப் போகிறார் என்று நம்ப தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் தர்மபுத்திரருக்கு நேரிட்ட நெருக்கடியை உணர்ந்த அர்ஜுனன் அங்கே ஓடி வந்து துரோணரை எதிர்த்து போர் செய்தார். இருவருக்கும் கடும் போர் நடந்து கொண்டிருக்கையில் சூரியன் அஸ்தமிக்கவே இரு தரப்பினரும் யுத்தத்தை நிறுத்தினார்கள். இந்த நிலையில் 11வது நாள் யுத்தம் முடிவடைந்தது. 12வது நாள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக துரோணர் துரியோதனனை பார்த்து சொன்னார், யுத்தத்தில் அர்ஜுனன் வந்து எதிர்த்தால் அந்த நிலையில் யாராலும் தர்மபுத்திரரை பிடிக்க முடியாது என்று உனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போலதான் நடந்தது. நரநாராயணர்களாகிய அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் யாராலும் வெல்ல முடியாது. ஏதாவது ஒரு தந்திரம் செய்து அர்ஜுனனை தர்மபுத்திரரிடம் இருந்து விலக்கி விட்டால் அப்பொழுது நிச்சயமாக உனக்கு நான் தர்மபுத்திரரை பிடித்து தருவேன். நமது தரப்பை சார்ந்த ஒரு வீரன் அர்ஜுனனை யுத்தத்துக்கு அழைத்து இழுத்து கொண்டே போய் விட வேண்டும். அப்படி யுத்தத்தில் தன்னை இழுத்து செல்லும் போர் வீரனை வீழ்த்தாமல் அர்ஜுனன் தன்னுடைய இடத்துக்கு திரும்ப மாட்டான். அப்படி செய்வது தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு என்று அர்ஜுனன் நினைப்பான். ஆகையால் நமது தரப்பிலிருந்து வல்லமை மிக்க ஒரு வீரன் அர்ஜுனனை இழுத்து நீண்ட நேரம் யுத்தம் செய்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தர்மபுத்திரரை நான் பிடித்து விடுவேன். இவ்வாறு துரியோதனனிடம் துரோணர் சொல்லிக் கொண்டிருக்கையில் வேறு சிலரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் சம்சப்தர்கள் என்ற பெயருடைய சகோதரர்களும் இருந்தார்கள். இவர்களில் சுசர்மா என்பவர் திரிகர்த்த தேசத்து அரசர். துரோணர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் துரியோதனனை பார்த்து, அர்ஜுனன் எப்பொழுதுமே எங்களை எதிர்ப்பவனாகவே இருக்கிறார். நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாத நிலையிலும் கூட அவர் எங்களுக்கு அவமதிப்பு செய்வதே குறியாக கொண்டுள்ளார். அந்த அர்ஜுனனை நாங்கள் வீழ்த்தினால் எங்களுக்கு புகழ் உண்டாகும், உனக்கும் நன்மை பிறக்கும். எங்களை அவமானப்படுத்துவதையே லட்சியமாக கொண்டுள்ள அர்ஜுனனை எதிர்த்து வெல்லும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளிப்பாயாக. அவரை யுத்தத்தில் அழைத்து தர்மபுத்திரரிடமிருந்து அவரை விலக்கி தூரத்தில் சென்று அவரோடு நாங்கள் யுத்தம் செய்கிறோம். ஒன்று அவர் வீழட்டும் அல்லது நாங்கள் வீழ்வோம். இந்த இரண்டில் ஒன்று நடக்கும். அதற்கு மாறாக அர்ஜுனனை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் பாதியில் திரும்பி ஓடி வர மாட்டோம். இது எங்கள் சபதம் என்று கூறினார்கள். அவருடைய சகோதரர்களும் இவ்வாறே சொன்னார்கள். பிறகு தீயை வளர்த்து அக்னியை சாட்சியாக அர்ஜுனனை எதிர்த்து வீழ்த்துவதாக சபதம் செய்து கொண்டார்கள். தாங்கள் சபதம் செய்த மாதிரியே சப்தர்கள் அர்ஜுனனை யுத்தத்துக்கு அழைத்தார்கள். அப்படி அழைக்கப்பட்ட அர்ஜுனன் தர்மபுத்திரரை பார்த்து, பரிவாரங்களுடன் கூடிய சுசர்மா தங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து என்னை யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள். யுத்தத்துக்கு அழைக்கப்படும் பொழுது மறுப்பது சத்திரிய தர்மம் அல்ல. சொல்லப்போனால் இவர்கள் என்னை யுத்தத்துக்கு அழைப்பதே கூட எனக்கு இழுக்கு என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க இந்த அழைப்பை மறுப்பது என்று பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். அர்ஜுனன் இல்லாத நேரம் கிட்டினால் அத்த சமயத்தில் தன்னை பிடித்து தருவதாக துரியோதனுக்கு துரோணர் கூறியிருப்பதை அறிந்திருந்த தர்மபுத்திரர் இப்போது நடுக்கமுற்றார். சப்தர்களுடன் போர் செய்வதற்காக அர்ஜுனன் அவர்களோடு சென்று விட்டால் தன்னுடைய கதி என்ன என்பதை நினைத்து அவர் கலங்கினார். அந்த சமயத்தில் அர்ஜுனனை தடுக்கவும் அவரால் முடியவில்லை. இந்த தர்ம சங்கடத்தில் சிக்கிய அவர் அர்ஜுனனை பார்த்து, துரோணர் செய்துள்ள சபதம் உனக்கு தெரியும். அவரே மிகப்பெரிய வீரர். அஸ்திரங்கள் எல்லாம் அவருக்கு அடிமைகள். அப்படிப்பட்ட அவர் என்னை பிடித்து துரியோதனனிடம் ஒப்படைப்பதாக சபதம் செய்துள்ளார் என்பதை மட்டும் உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்று கூறினார். அர்ஜுனன், நான் அருகில் இல்லாத காரணத்தினால் துரோணர் உம்மை பிடித்து விடுவாரோ என்ற அச்சம் உனக்கு தேவையில்லை. எனக்கு பதிலாக என் இடத்தில் பாஞ்சால அரசகுமாரனாகிய சத்யஜித்தை நிறுத்திவிட்டு நான் செல்கிறேன். அவனை மீறி துரோணரால் உம்மை பிடித்து விட முடியாது என்று கூறினார். அர்ஜுனன் ஊட்டிய தைரியத்தினால் ஓரளவு ஆறுதல் அடைந்த தர்மபுத்திரர் சப்தர்களை வென்று வர அவருக்கு வாழ்த்துக்களை கூறினார். அர்ஜுனன் சம்சப்தர்களுடன் போரிடுவதற்காக அவர்கள் அழைத்த திக்கில் சென்றார். துரியோதனுடைய படையினர் தர்மபுத்திரரை விட்டு அர்ஜுன் விலகிவிட்டதை அறிந்து மகிழ்வுற்றார்கள்.
அர்ஜுனனுக்கும் சம்சப்தர்களுக்கும் இடையே பெரிய போர் தொடங்கியது. மிகவும் வீரவேசத்துடன் சண்டையிடத் தொடங்கிய அந்த சகோதரர்கள் அர்ஜுனனை எதிர்க்க முடியாமல் திணறினார்கள். இடையே அவர்களுடைய படையிலிருந்து பலர் பின்வாங்கி ஓட முயன்ற போது சுசர்மா அவர்களை கடிந்து துரியோதனனின் முன்னிலையில் தாங்கள் செய்த சபதத்தை நினைவூட்டி மீண்டும் போரில் அர்ஜுனனை எதிர்த்து ஈடுபடுமாறு ஊக்குவித்தார்கள். அர்ஜுனனால் வெல்லப்பட்ட அந்த இடத்திலேயே உயிர் விடுவது என்று தீர்மானித்து விட்டவர்களைப் போல் சப்சப்தர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தேர்கள் யானைகள் எல்லாம் வீழ்ந்தன. அந்த பூமி இரத்தத்தினால் நனைக்கப்பட்டது. இப்படி அர்ஜுனன் சப்சப்தர்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த பொழுது துரோணர் தனது படையை அணிவகுத்து தர்மபுத்திரை பிடிப்பதில் முனைந்தார். துரோணர் வகுத்த யூகத்தை கண்ட தர்மபுத்திரர் அதை யாராலும் பிளக்க முடியாது என்று பயந்து படைத்தலைவனாகிய துஷ்டத்யுமனனை பார்த்து தன்னுடைய கவலையை தெரிவித்தார். அவர் தர்மபுத்திரரே, நீர் மனம் வருந்த வேண்டாம். துரோணர் எவ்வளவு முயன்றாலும் சரி, அவரிடம் நீர் சிக்கப் போவதில்லை. நான் துரோணரை தடுத்து விடுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரையில் உமக்கு இதை பற்றி கவலை தேவையில்லை. என்னை ஜெயிக்கும் வல்லமை துரோணருக்கு கிடையாது. அவரை வெல்வதற்காகவே பிறந்தவன் நான் என்பதை மறக்க வேண்டாம் என்று கூறி தர்மபுத்திரருக்கு தைரியமூட்டினார். தன்னை எதிர்த்து வந்த திருஷ்டத்யுமனை ஒதுக்கிவிட்டு துருபதனின் சேனையை எதிர்ப்பதில் முனைந்த துரோணர் அம்பு கூட்டத்தினால் அந்த படையை மூடி மறைத்து விட்டு தர்மபுத்திரை பிடிப்பதில் முனைந்து கொண்டிருந்தார். அவர் இருக்கும் பக்கமாக தன்னுடைய பதையை திருப்பினார். தர்மபுத்திரர் தன் மனதிலிருந்து பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் துரோணரை எதிர்த்து கடுமையாக யுத்தம் புரிந்தார். அந்த நேரத்தில் தர்மபுத்திரரை காப்பாற்றும் பொறுப்பை அர்ஜுனனிடமிருந்து ஏற்றுக்கொண்ட சத்யஜித் துரோணரை எதிர்க்க தொடங்கினார். அவருடைய வீர சாகசங்களை பார்த்து துரோணரை கூட வியந்தார். கோபம் கொண்டு போரிட்டு கொண்டிருந்த சத்யஜித் துரோணரின் தேர் மீது இருந்த கொடியை அறுத்து கீழே தள்ளினார். துரோணரையும் அவருடைய தேரையும் இழுத்து சென்று கொண்டிருந்த குதிரைகளையும் தன்னுடைய அம்புகளால் பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்கினார் சத்யஜித். இதனால் மிகவும் கோபமுற்ற துரோணர் ஒரு விசேஷமான அஸ்திரத்தை செலுத்தி அந்த சத்யஜித்தின் தலையை அறுத்து கீழே தள்ளினார். சத்யஜித் வீழ்ந்தார். இப்படி சத்யஜித் வீழ்ந்தவுடன் மிகவும் பயந்து போன தர்மபுத்திரர் துரோணரிடமிருந்து தப்பித்தால் போதும் என நினைத்து தன்னுடைய ரதத்தை யுத்தத்தில் இருந்து திருப்பி செலுத்தினார். ஓடி செல்லும் அவரை பார்த்த பாண்டவர்கள் தரப்பில் உள்ள அரசர்கள் துரோணரை எதிர்க்க கூட்டமாக கூடினார்கள். துரோணரோ அவர்கள் எல்லோரையும் தான் ஒருவராகவே பொசுக்கி தள்ளினார். 2 கைகளாலும் தன்னுடைய வில்லில் அம்புகளை பூட்டி மிக வேகமாக யுத்தம் செய்யும் அந்த துரோணரை எதிர்க்க முடியாமல் பாண்டவர்கள் தரப்பு படை நடுங்கலாயிற்று. பல வீரர்களை வீழ்த்தி கொண்டிருந்த துரோணரின் திறமையை பொறுக்க முடியாத தர்மபுத்திரர் குதிரை மீறி துரோணரிடமிருந்து தப்பி ஓடினார். பாண்டவர்கள் படை நடுங்கி சிதறியது. கௌரவர் தரப்பின் கை ஓங்கியது. வெற்றி களிப்பில் மூழ்கியிருந்த துரியோதனன் அப்போது கண்ணனை பார்த்து சொன்னார், காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பார்த்து பயந்தோடுவது போல் பாண்டவர் தரப்பு வீரர்கள் துரோணரை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். காற்றில் முறித்து தள்ளப்பட்ட மரங்கள் மீண்டும் நிமிர்வது கிடையாது. ஒரு காடு தீப்பற்றி எரியும் போது காட்டு யானைகள் பல திசைகளிலும் ஓடுகையில் ஆங்காங்கே காட்டு தீ பரவி அந்த யானையை தடுத்து பொசுக்குவது போல் வழி தவறி ஓடும் பாண்டவ வீரர்களை துரோணர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கொன்று தள்ளி கொண்டிருக்கிறார். பாண்டவர்கள் இனி ராஜ்யத்தில் ஆசையை விட்டுவிட வேண்டியதுதான். துரியோதனன் இவ்வாறு பாண்டவர்களை இகழ்ந்து பேசியதை கேட்ட கர்ணன் சொன்னார், துரியோதனா, பாண்டவர்கள் யுத்தத்தில் இறுதி தோல்வியை தழுவ போவதில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. நீ அவர்களுக்கு விளைவித்த துன்பங்களை அவர்கள் மறக்கப் போவதில்லை. நமது தரப்பை தோற்கடிக்காதவரை யுத்தத்தை விட்டு அவர்கள் விலகப் போகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பீமன் ஒருவர் போதும் நமது படையை அழிப்பதற்கு. ஓநாயின் இடுப்பு போன்று கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடிப்பில் அடங்குகிற அளவுக்கு இடையே கொண்டவர். வீரர்களின் லட்சணங்களில் ஒன்றை பெற்றவர். பீமனின் இடுப்பை பார். இந்த லட்சணம் முழுமையாக பொருந்தியவர் அவர். அவர் நமது தரப்பில் சிறந்த வீரர்கள் எல்லோரையும் கொன்று விடுவார். பாண்டவர்கள் அநேக மன்னர்களை யுத்தத்தில் வீழ்த்தியிருக்கிறார்கள். நாராயணனை துணையாக கொண்டவர்கள் அவர்கள். இப்போது பாண்டவர்கள் பலவீனம் அடைந்தது போல் தெரிந்தாலும் இறுதியில் அவர்கள்தான் வெல்வார்கள். அது ஒரு புறம் இருக்க, துரோணரை தாக்குவதே இப்போது அவர்களுடைய குறியாக இருக்கும். நாம் அவரை பாதுகாக்காவிட்டால் பாண்டவர்கள் அவரை கொன்று விடுவார்கள். அவர்கள் துரோணரை கொன்றுவிட நாம் இடம் தரக்கூடாது. ஆகையால் நாம் சென்று அவரை பாதுகாப்பதில் முனைவோம். இவ்வாறு கண்ணன் கூறியதை கேட்ட துரியோதனன் தன்னுடைய தம்பிமார்கள் பலரை அழைத்து கொண்டு துரோணரை பாதுகாப்பதற்காக அவரை நோக்கி சென்றார். பாண்டவர்கள் தரப்பிலிருந்து துரோணரை வீழ்த்துவதற்காக பலர் ஒன்று சேர்ந்து முனைந்தார்கள். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையே பெரும் யுத்தம் நடந்தது. துரியோதனனின் படை ஒரு நிலையில் சிதறவே துரியோதனனுக்கு உதவியாக பகதத்தனும் வந்து பெரும் போர் செய்தார். பகதத்தனின் யானை மிகவும் விசேஷமானது. இந்திரனின் யானையாகிய ஐராவரத்துக்கு ஒப்பான அந்த யானை மீது ஏறி பகதத்தன் செய்த பயங்கரமான யுத்தத்தின் காரணமாக பாஞ்சாலர்கள் சிதறி ஓடினார்கள். இப்படி சாகச செயல்களை காட்டி போரிட்டு கொண்டிருந்த பகதத்தனை கோபத்துடன் எடுத்து வந்த பீமனின் குதிரைகள் பகதத்தனின் யானை கண்டு மிரண்டு போய் பீமனை வேறு இடத்துக்கு இழுத்து சென்று விட்டன. பகதத்தனோ பாண்டவர்கள் சேனை மீண்டும் விரட்டி கொண்டிருந்தார். இப்படி அற்புதமானதோர் யுத்தத்தை பகதத்தன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சம்சப்தர்கள் எதிர்த்து அர்ஜுனன் செய்து கொண்டிருந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் விந்தையான யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த பகதத்தனின் யானை பிளிரும் சத்தத்தை அர்ஜுனன் கேட்டு மீண்டும் அந்த யானை பயங்கரமான ஒலி எழுப்புவதை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து,
தன் கவலையை தெரிவித்தார். கிருஷ்ணா, இந்த ஒலி பகதத்தன் யானை எழுப்பும் மொழிதான் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. பகதத்தன் இந்திரனுக்கு நிகரான யுத்தம் புரியக்கூடியவர். யுத்தத்தில் யானையை நடத்தி செல்வதில் அவரை போல் வல்லவன் எவனும் இல்லை. அவருடைய யானைக்கு சமமான யானையும் நான் எந்த யுத்தத்திலும் பார்த்தது கிடையாது. அந்த யானை ஆயுதங்களின் கூர்மையும் நெருப்பின் உஷ்ணத்தையும் சர்வசாதாரணமாக தாங்கிக் கொண்டு சண்டையிடக்கூடியது. பகதத்தனால் அந்த யானை இயக்கப்படும் போது பாண்டவ சேனையே அழிக்க வல்லது. கிருஷ்ணா, நீயோ நானோ அன்றி வேறு ஒருவரால் இந்த யானையையும் பகதத்தனையும் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. இரு தரப்பிலும் போரிடும் வீரர்களுள் வயதில் மிகவும் மூத்தவரான பகதத்தனை இந்த நேரத்தில் நான் சென்று வீழ்த்தாவிட்டால் பாண்டவர்கள் தரப்பு அழிந்துவிடும். ஆகையால் பகதத்தன் போரிட்டு கொண்டிருக்கும் இடத்துக்கு நமது தேரை செலுத்துவாயாக என்று கூறினார். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் பகதத்தன் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை திருப்பிய போது அர்ஜுனனுடன் போரிட்டு கொண்டிருந்த சம்சத்தர்கள் அவரை கூவி யுத்தத்துக்கு அழைத்தார்கள். இப்படி அவர்களால் அழைக்கப்பட்டதால் அர்ஜுனனுக்கு தான் முதலில் செய்ய வேண்டியது எது என்பதை பற்றி ஒரு குழப்பம் மனதில் ஏற்பட்டது. மற்றவர்களுக்கு உதவியாக சென்று பகதத்தனோடு போர் செய்வதா அல்லது ஏற்கனவே தன்னை எதிர்த்து கொண்டிருந்த சப்சத்தர்களுடன் தொடர்ந்து யுத்தம் செய்வதா என்பது பற்றி ஒரு முடிவெடுக்க முடியாதவனாக கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்டார். கிருஷ்ணர் சப்சப்தர்கள் எதிர்த்து தொடர்ந்து போர் செய்வதுதான் அந்த நேரத்தில் அவர் கடமை என்பதை சைகை மூலம் காட்டினார். அதை ஏற்ற அர்ஜுனன் தொடர்ந்து அந்த யுத்தத்திலேயே ஈடுபட்டு முன்னையும் விட மிகவும் முக்கியமாக போர் செய்து சப்சப்தர்கள் பலரை கொன்று வீழ்த்தினார். அதன் பிறகு அர்ஜுனன் கேட்டுக்கொண்டபடி கிருஷ்ணர் அவருடைய தேரை பகதத்தன் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினார். முதுமையை அடைந்துவிட்ட பகதத்தன் இளமையை குன்றாதவனாக தோற்றமளிக்கும் வகையில் போரிட்டு கொண்டிருந்தார். அவருடைய யானையோ பாண்டவர்கள் படையில் பெரும் அழிவை விளைவித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனன் எதிர்த்து வந்த நிலையிலும் பகதத்தனின் யுத்த வேகம் தணியவில்லை. கண்டோர் வியக்கும்படியான கடுமையான போர் பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்தது. அர்ஜுனனை வீழ்த்தி யுத்தத்தையே முடித்துவிட விரும்பிய பகதத்தன் வைஷ்ணவஸ்திரம் என்ற அஸ்திரத்தை அர்ஜுன் மீது பிரயோகித்தார். பாய்ந்து வந்த மிகவும் பயங்கரமான அந்த அஸ்திரம் அர்ஜுனனை தாக்குவதற்கு முன்பாக கிருஷ்ணர் இடமறிந்து அதன் பாதையில் நின்று தன்னுடைய மார்பில் அதை தாங்கினார். அப்பொழுது அது வையஜயந்தி என்ற மாலையாக மாறி அவருடைய கழுத்தில் வீழ்ந்து மார்பை அலங்கரித்தது. இதை கண்ட அர்ஜுனன் தான் அவமதிக்கப்பட்டு விட்டதாக நினைத்தார். கிருஷ்ணர், எதற்காக அந்த அஸ்திரத்தை நீ தடுத்தாய்? யுத்தத்தில் என்னால் தடுக்க முடியாத அஸ்திரமே கிடையாது என்பது உனக்கு தெரியும். என்னால் வெல்ல முடியாத வீரனும் உலகில் இல்லை என்பது நீ அறிவாய். அப்படி இருக்க அந்த அஸ்திரத்தை ஏன் நீ தடுத்தாய்? யுத்தத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறி சபதம் செய்து எனக்கு தேரோட்டியாக வந்திருக்கும் நீ இவ்வாறு அஸ்திரத்தை உனது மார்பில் ஏந்தியதால் எனக்கு இழிக்கே அல்லவா? நான் பகதத்துடன் போர் செய்வதில் தயக்கம் காட்டியிருந்தாலோ அல்லது பயந்திருந்தாலோ நீ இடையே புகுந்திருக்கலாம். அதில் தவறு இருந்திருக்காது. ஆனால் நானே மிகவும் முனைப்புடன் போர் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீ இடையில் புகுந்து அந்த அஸ்திரத்தை தாங்கியது என்னுடைய வீரத்தை அவமதிப்பது போல் அல்லவா இருக்கிறது என்று கூறி அர்ஜுனன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணர் தன்னுடைய செயலுக்கான காரணத்தை விளக்கினார். அர்ஜுனா, பகதத்தன் ஏவியது வைஷ்ணவாஸ்திரம் என்று மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம். இதை தடுக்கும் திறன் உலகில் யாருக்கும் கிடையாது. என்னை தவிர இதை தாங்கக்கூடியவர் எவரும் இல்லை. முன்பு பூமியாதேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவருக்கு யாராலும் வெல்ல முடியாத நரகன் என்ற மகனையும் அவருக்கு இந்த வைஷ்ணவாஸ்திரத்தையும் நான் தான் அளித்தேன். அப்படி என்னிடம் வரம் பெற்ற நரகன் எவராலும் வீழ்த்த முடியாதவனாக திகழ்ந்தார். அவருடைய வழித்தோன்றலாகிய பகதத்தனும் அந்த வைஷ்ணவாஸ்திரம் வந்து சேர்ந்திருக்கிறது. இதை எதிர்க்கும் சக்தி உனக்கோ வேறு யாருக்கோ கிடையாது. இது என்னால் அளிக்கப்பட்ட அஸ்திரம் என்பதாலும் அதை தாங்க என் ஒருவனால் மட்டுமே முடியும் என்பதாலும் நான் அதை என் மார்பில் ஏந்தினேன். இது உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கல்ல. நீ அழியாமல் காப்பாற்றப்படுவதற்காக நான் கொடுத்த ஆயுதத்தை நானே திரும்பி பெற்றேன், அவ்வளவுதான் என்று கிருஷ்ணர் கூறினார். அதை கேட்ட அர்ஜுனன் மனசமாதானம் அடைந்தார். வைஷ்ணவாஸ்திரம் பயனற்று போன பிறகு கூட பகதத்தனுடைய உற்சாகம் குன்றிவிடவில்லை. அவர் அர்ஜுனனுக்கு ஈடாக போர் தொடுத்து கொண்டே இருந்தார். முடிவு பெற முடியாத யுத்தமோ என்ற வகையில் நடந்து கொண்டிருந்த அந்த போருக்கு ஒரு முடிவு கட்ட விரும்பினார் கிருஷ்ணர். அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, பகதத்தனுடைய முகத்தை பார். அவருடைய சதைகள் முகத்தில் மடிப்பாக விழுந்திருக்கின்றன. அந்த சதைகள் அவருடைய கண்ணையே மூடிவிடக்கூடியவை. அதனால் அவன் சதையை மேலே இழுத்து தன்னுடைய தலைப்பாகையை இருக்க கட்டியிருக்கிறான். அந்த தலைப்பாகை அகன்றுவிட்டால் அந்த சதைகள் கீழே விழுந்து அவர் கண்ணை மறைத்துவிடும். அப்பொழுது அவரால் யுத்தம் செய்ய இயலாது. அந்த நேரத்தில் நீ அவனை வீழ்த்துவது எளிதாக இருக்கும். ஆகையால் அவனது கண்ணை மூடாத வகையில் சதையை மேலே இருக்க பிடித்திருக்கும் அந்த தலைப்பாகையை உடலில் அறுத்து வீழ்த்து என்று கூறினார். அர்ஜுனனும் ஒரு அம்பை எய்தி அவ்வாறே செய்தார். பகதத்தனின் தலைப்பாகை அழிந்தது. அந்த தலைப்பாகையினால் அதுவரை மேலே இழுத்து பிடிக்கப்பட்டிருந்த சதைகள் கீழே தொங்கின. அவருடைய கண் முழுமையாக மூடி மறைக்கப்பட்டது. பகதத்தன் எங்கும் இருள் சூழ்ந்தது போல் உணர்ந்தார். அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. பார்வை இல்லாதவராக திணறினார். அந்த சமயத்தில் அர்ஜுனன் பல பானங்களை எய்து பகதத்தனை வீழ்த்தினார். பகதத்தன் இறந்து வீழ்ந்தார். பகதத்தன் இவ்வாறு மடிந்த பிறகு அர்ஜுனன் மற்றவர்கள் மீது தொடுத்த போரின் காரணமாக தர்மபுத்திரரை பிடிப்பது என்பது நடக்காமல் போனது. துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அன்று துரோணரால் முடியவில்லை. தர்மபுத்திரர் தப்பித்தார். 12வது நாள் யுத்தம் முடிவடைந்தது.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.